நாம் இன்றைக்கு 63 நாயன்மார்களுடைய வரலாறை இவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி இதே திருமுனைப்பாடி நாட்டில் பிறந்து குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த அரசர், இந்த நரசிங்க முனையரர் அந்த வழியாக செல்கிற போது இந்த குழந்தையை பார்த்து மன மகிழ்ச்சியில் இந்த குழந்தையை எடுத்து வளர்த்த வேண்டும் சொல்லி எடுத்து வளர்த்திய ஒரு தகப்பனாக இருக்கிறார். இதை தவிர இந்த அடியாருக்கு ஒரு பெரும் பாக்கியம் என்ன கிடைக்க வேண்டும்? சிவபெருமானுடைய ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளையே தகப்பனாக இருந்து எடுத்து வளர்த்திய ஒரு பெருமைக்குரியவர் என்று சொன்னால் அதை காட்டிலும் ஒரு பெரும் பேர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரை வளர்த்து ஆளாக்கிய பெருமைக்குரியவர் இந்த நரசிங்க முனையரையர். தம்முடைய வாழ்நாளுடைய இறுதியிலே சிவபெருமானை வேண்டி விரும்பி கைலாயத்திற்கு செல்கிறார். அங்கே வான வீதியிலே எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் உமையம்மையோடு காட்சி தந்து இந்த நரசிங்க முனையரையர் ஏற்றுக்கொள்கிறார்.